இது மேலே ஏறுது குதிரை. என்னைக்கு நீங்க வந்தீங்க இந்தியாவுக்கு? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி வந்தீங்க. நண்பர்களே, நான் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகல்காம் வேலி, காஷ்மீரில் இருக்கக்கூடிய அற்புதமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு பள்ளத்தாக்கு தான் பாகல்காம் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இதை வந்து ஜெம் ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடங்க. இந்த இடத்த இன்னும் சொல்லமா மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சர்லாண்டில் நிற்கக்கூடிய ஒரு ஃபீலை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகளும் இயற்கை காட்சிகளும், 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மலை அடிவாரத்திலிருந்து அதை பார்க்கும்போது அற்புதமான ஒரு இடமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காஷ்மீர் பள்ளத்தாக்கு பாகல்காம் வேலி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வேர்ல்ட் ஹாலிடேஸ். இவங்க தான் நம்மளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம நிற்கக்கூடிய இடம் பாகல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட். இந்த வீடியோவில் பாகல்காமில் என்னென்னலாம் இருக்கு, அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஸ்ரீநகர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க, ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது. இதுதான் லித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவிங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், பனிலாம் படர்ந்துருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. சவுண்டுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இடம் சரியான மாதிரி, இது மலை அடிவாரனால பேசோட முடியல, காற்று அடிக்குது. நேற்று நம்ம போன இடம் வந்து அவ்வளோ குளிர் இல்லை, கைகாலெலாம் நடுங்குது, நம்மளுக்கு பேசவே முடியல, அந்தளவுக்கு காற்றா இருக்குது. ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குங்க. நிறைய படங்களில் சினிமாக்கள்லாம் இந்த இடம் காட்டியிருப்பாங்க. இந்த நதியில் இருந்து ஷூட்டிங் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட். இதுக்கடுத்து இன்னும் 2-3 இடம் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லித்தம் ஆறு வந்து கோல்காய் பனியாறு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் உருவாகி சீலம் அப்படிங்கிற ஒரு ஆறில் கிடக்குதான். கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த ஆறு பயணிக்கிறதா நம்மளால் தகவல் பார்க்க முடியுதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி இருக்குது. குதிரை சவாரிலாம் நம்ம போக போகிறோம். இந்த ஏரியாவில் மட்டும் குதிரை சவாரி சுற்றுறாண்டா 500 ரூபா. மற்றதுக்கெலாம் இந்த ரேட்டு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. நம்ம இப்போ வந்து நம்ம ஹிந்தி பேசுகிற நம்ம செய்த் பாய் வந்து பேரம் பேசி 2 இடத்துக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. 1000 ரூபா பேசியிருக்கிறாங்க இவர்களுக்கு போகிறதுக்கு. இந்த இதுதான் போகிறோம், குதிரை சவாரி போகிறோம். ஆனால் சரியான காற்று, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ குதிரை இருக்குன்னு பாருங்கள். இங்கே குதிரை சவாரி போகிறதுக்கு வந்து கோவரிக்கல் போனி இதில் தான் போகிறோம். பொதுவாக டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொன்னாலே அங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட அதிகமான சார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காஷ்மீர் அது விதிவிலக்கும் கிடையாதுங்க. நம்ம வந்து இந்த குதிரை சவாரிக்கு ஒரு ஆளுக்கு வந்து 4000 ரூபா ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நம்ம செய்த் பாய் வந்து பேரம் பேசி 1000 ரூபாய்க்கு பேசி முடிச்சாரு. ஆனால் நீங்களும் டூர் போனீங்கன்னா, இந்த காஷ்மீர் போனீங்கன்னா முடிஞ்ச அளவு பேரம் பேசி குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கிட்டத்தட்ட 4000 ரூபா சொன்னதை நம்ம 1000 ரூபாய்க்கு குறைச்சி பேசி இப்போ குதிரை சவாரி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த குளிரில் எப்படா குதிரை சவாரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் ஏறினேன். ஏறும்போது காலுமே பிடிச்சிக்கிருச்சு. கொஞ்ச நேரத்தில் சரியாயிருச்சுங்க. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லிங்கான குதிரை சவாரியாக அது இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி இடங்கள்லாம் நம்ம அந்த குதிரை சவாரியில் காட்டுறோம் அப்படின்னு. செம்ம குளிருங்க, செம்மையாக இருக்குது. பாருங்கள், ரோட்டு ஓரத்துலலாம் பனி படர்ந்துருக்குது பாருங்கள். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீம் வருது. யாருன்னு தெரியாம குதிரை ஃப்ளாட்டாக சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு இடம் வந்துச்சுங்க. அல்லு இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வயிற்றுல புரிய கிடைக்கிற அளவுக்கு ஒரு மலை மாதிரி இடத்துல வந்து குதிரை ஏறுது. இதில் எப்படிடா ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில பயந்துட்டேன். செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் அது எப்படி இடம். இது மேலே ஏறுது, மலையில் எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. இது மேலே ஏறுது குதிரை. எங்கே போய் சேர்த்துருவாங்களான்னு தெரியல. ஒரு வகை மேலே ஏறி வந்துட்டோங்க. அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி வர்ற வரைக்கும் எப்போ கீழே உழுவ போகிறோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் நம்ம மேலே ஏறணும். கொடைக்கானல்லாம் குதிரை இது போயிருக்கிறோம். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது ஏன்னா சுற்றி பனி மலைக்குள்ளே போயிட்டுருக்கு. ஏய் வலிக்கு வந்துடாத. லைஃப்பில் கொடைக்கானலில் ஊட்டிலலாம் குதிரை சவாரி பண்ணியிருக்கோம்.
ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பனிக்கு நடுவில் மலைக்கு மேலே கீழே பாருங்கள், இந்த சைட்லாம் வந்து பாருங்கள் மலை எல்லாம் மலைகள். அது மாதிரி பனியாக ஃபுல்லாக பனி வளைஞ்சிருக்கு. -1 இப்போ வந்து டெம்பரேச்சர். இதில் வந்து ஒரு நம்ம ஹார்ஸ் ரைடிங் போகிறதுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நம்ம தொண்டி மக்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வேறு டூருக்குலாம் போகிறீங்க, வெளிநாடு டூர்லாம் போகிறீங்க, அந்த மாதிரி போகக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க நாங்கள். இதுதாங்க அந்த பால்கம் வேலின்னு சொல்லக்கூடிய அந்த மலை அடிவாரம் தெரியுது பாருங்கள். 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். என்ன சொல்கிறான்னு கேட்டால் சம்மர் வந்துச்சுன்னா இந்த மலையெல்லாம் அப்படியே பசுமையாக மாறிடுமா. இப்போ வந்து ஒரு மாதிரியாக க்ரே கலராக அடிக்குது நம்மளுக்கு கேமராவில். சம்மர் வந்துச்சுன்னா இது அப்படியே வந்து பச்சை பசுமையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள், இது அப்படியே பச்சையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பகல்கம் வேலி அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு வந்து வியூ பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தான் கடைசி ஏரியா நம்ம வந்த இதில். இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வந்து ஏறின இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். अब आप जाएंगे ऐसे ना एक घोड़ा जाएगा सर ऐसे लेन से एक जाएगा बड़े सड़ के போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே குதிரை மேலே போயிட்டு வந்துச்சு. கையில் ஐஸ் கட்டி மாதிரி போயிடுச்சு. அவ்வளோ நேரம் போய்ட்டு வரதுக்கு கால்லாம் வேலை செய்யலை. அந்தளவுக்கு வந்து குளிர். ப்ளஸ் குதிரையில் வந்தாலே கால் தூங்குற மாதிரி வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஏறின இடத்துக்கு வந்துட்டோம். கீழே இறங்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே குதிரை சவாரி தான். இங்கே பகல்காம் இதில் வந்து இந்த வேலையை பார்க்குறது மெயினாக வந்து இந்த குதிரை சவாரி தாங்க இங்கே மெயின். அதனால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான குதிரை சவாரி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த பகல்காம் வரலாம். காஷ்மீர் வந்தீங்கன்னா உங்களோட டூரில் ஷெட்யூலில் கண்டிப்பாக பகல்காம் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஓ சுல்தான் செம்ம ட்ரிப்புங்க. உண்மையிலே நீங்கள் வந்து இது என்ஜாய் பண்ணலாம். ஆரம்பத்தில் நான் கூட பயந்தோம் எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் போயிட்டு வந்தால் ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பகல்காம் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இவர் தான் மிஸ்டர் ஆதில். இவர் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு போனார். சூப்பராக கூப்பிட்டு போனீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஜிசாக்கல்லா. बहुत अच्छा ट्रिप है. ஜிசாக்கல்லா. பாருங்க பகல்காம்ல வந்து முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வர்ற வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்கு வந்திருந்தோம். செம்மையா இருக்குங்க அந்த இடம். பாருங்க அருவி ஓடிட்டு வருது. இந்த கல்லுலாம் பாருங்க, இந்த தண்ணியெல்லாம் காட்டணும் அவங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பனிலாம் அள்ளி வீசுகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் ஒன்று இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ. நண்பர்களே பகல்காம் போயிட்டு வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். தமிழில் பேசிக்கிருந்தோம். பார்த்தா மலேசியாவில் வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம தமிழ் பேசுகிற பார்த்து நம்மகிட்ட பேசுனாங்க. உங்கள் பேர் என்ன மேடம்? நூர்லி ஆசிம். இவங்க வந்து தமிழ் பேசுகிறாங்க. இந்தியாவுக்கு வந்து மலேசியாவில் வந்து ஒரு டூர் வந்துருக்காங்களாம். இவங்க ஒரு ஆள் மட்டும் தான் தமிழ் பேசுகிறாங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ஓகே. இவங்க வந்து என்ஜாய் பண்றீங்களா? இந்தியா வந்து டூர் எப்படி இருக்கு? நீங்க என்ஜாய் பண்றீங்களா? என்ஜாய் பண்றேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். என்னைக்கு நீங்க வந்தீங்க இந்தியாவுக்கு? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி வந்தீங்க. ரிட்டர்ன் எப்போ? ரிட்டர்ன் வந்து
1ஆம் தேதி மார்ச் மார்ச் 1ஆம் தேதி ரிட்டர்ன். ரிட்டர்ன். எத்தனை நாள் ட்ரிப் வந்து இங்க டெல்லி வேற எங்க போனீங்க ட்ரிப்ல? டெல்லியில இருந்து ஆக்ரா போனோம். ஆக்ரா போனீங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்ரா இருந்துச்சு. தாஜ்மஹால் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு. அடுத்து எங்க போனீங்க? அடுத்தது இங்க வந்தோம். எங்க? அங்க ஃளைட் ஏறி டெல்லியில வந்து ஃளைட் ஏறி ஸ்ரீநகர் வந்தீங்க. ஸ்ரீநகர்ல வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்திருக்கேன். குல்மார். நாளைக்கு குல்மார் போறீங்க. நாளைக்கு எங்க வேற எதுவும் தமிழ்நாடுக்கு போறீங்களா? இல்ல நினைக்கிறேன். இன்னும் 3 நாள் ஸ்டே பண்ணுவாங்க. ஹாப்பி வேர்ல்ட் ஹாலிடேஸ் இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்கேயே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்தியா டூர் வரணும்னு சொன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணி தருவாங்க. இந்தியா வந்தீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு போவோம். ஸ்பெஷல் ஃபுட் சாப்பிடுறோம். எங்க ஊர் சாப்பிடுறோம். ஓகேவா? ஓகே, என்ஜாய் யுவர் ட்ரிப். ஓகே, थैंक यू. ஓகே, பாகல்காம் வந்தோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அந்த குதிரை சவாரி போயிருந்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. இந்த ட்ரிப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி வேர்ல்ட் டிராவல்ஸ் இவங்க அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. நீங்க தமிழ் சஃபாரி நிகழ்ச்சியில இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது போன்ற நீங்க டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு மிக சூப்பரா நாங்கள் உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தரோம். நாங்கள் ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருந்து செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்தியாவில இருந்து இருந்தாலும் சரி, ஃபாரின்ல இருந்து வந்தாலும் உங்களுக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதுல வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த லிங்க்கும் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஹாப்பி வேர்ல்ட கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் டீடைல் பிளஸ் வந்து அவங்களுடைய இமெயில் அட்ரஸ், வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே நான் தந்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.